இந்த கட்டைங்கிட்ட வேலைக்கு சேரலான்னு பார்த்தா என் வீட்டை தேடியே ஒரு நாள் கூலி போயிடும் போலியே. அங்க ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்போம். யாராப்பா நீ புதுசா இருக்கிற ஆளே ஒரு தினுசா இருக்கிற? கட்டைங்கிட்ட வேலை செய்ய வந்துக்கிறேன். பெயிண்ட் அடிக்கிறக்கா? போப்பா போ. போவா, எனக்கு வழியே தெரியாது. நான் எப்படி உன் வீட்டுக்கு போவா? அட்ரஸ் தெரியுமா? ஓ, கட்டையும் வீட்டுக்கு வழி கேட்கறியா? நேரா போய் இப்படியே போனேன்னா செம்பரம்பாக்க ஏரி வரு. ஆனா அங்க போயிடாத, ஏரியில உளுந்துருவ. அதுக்கு முன்னால ஒரு 4 கட்டுக்கு முன்னால திரும்பு. ஆனா அங்க திரும்பிடாத, 2 சொறி நாய் இருக்கு, குட்டி போட்டுருக்குது, போனேன்னா கடிச்சு வச்சிருக்கு. அதுக்கு முன்னால கட்டிலேயே திரும்பு. ஆனா அதுவும் வேண்டாம், அங்க ஒரு ஆயா பைத்தியமா இருக்குது, அந்த ஆயா கடிச்சு வச்சிரு. அதுக்கு முன்னால கட்டு, அதாவது இந்த கட்டுல இப்படி போய் நாணல் போதக்குள்ள போனேன்னா அதுவும் வேண்டாம், அங்க சார பாம்புகள்லாம் நிறைய இருக்கு சேத்துல. அதனால நீ நேரா இப்படியே போனேன்னா 4 ரோடு வரும், அங்க ஒரு ஆட்டா புடிச்சிட்டு வந்துரு. ஐயாவுக்குனே 4 ரோட்ல இருந்தாங்க, வேற மறுபடியும் 4 ரோடு போய் மறுபடியும் வரதுக்கு நான் பைத்தியமா கண்ட மணிக்கு பேசல. கட்டை வீடு எங்க இருக்குன்னு சொல்லியா? அங்க போனா ஆட்டா இருக்கு, ஆட்டாக்காரன் போய் நேரா கட்டையின் வீட்லயே இறக்கி விடுவா. அதை விட்டு போட்டு எங்கிட்ட வழி கேட்டுட்டு என்னை வம்பு எடுத்துட்டு இருக்கிறியா? ஒழுங்கா கட்டை வீட்டை சொல்லி, ஏற்கனவே நான் வெறுப்புல வரேன். எங்கடா அதை சொல்லி அவளை போய் நான் 2ல ஒன்று பாத்துறேன் பாரு. ஏமா யாருமா? என் மாமியார் தான். அது சரி, நீ யாரு புதுசாக்குற? மாமியாரோ மாமனாரோ, நான் கட்டிய வீட்டுக்கு வேலை செய்ய வந்தோமா. அங்க ஒருத்தவங்கிட்ட கேக்குறேன், இங்கிருந்து அங்க போனா சங்கரம்பாக்கம் ஏறி வரும், இங்கிருந்து இங்க வந்தா 4 ரோடு வரும், அங்க போன்றாமா. கட்டிய வீட்டுக்கு மட்டும் வழி சொல்லுமா. அதான் அவங்ககிட்டே வழி கேட்டேன்னு சொல்லிட்டு அவங்க செம்பரம்பாக்கத்துல போய் உழ சொன்னால, போய் அங்க போய் உழ வேண்டியது தானே? இல்ல 4 மீட்டர் ரோட்டுக்கு போய் எங்கன்னா உழ வேண்டியது தானே? வந்து என் உயிரை எடுக்கிற? அட்ரஸ் சொல்லு, அது சொல்லுங்க. பைத்தியமாமா நீ? ஒன்னும் தெரியும் சொல்லணும், இது தெரியாதுன்னு சொல்லணும். ஏடகடுமா பேசினுங்கிற ஊரே ஏடகடுமா ஊராகுதுப்பா. போட, அவனுக்கு 1000 டென்ஷனு. மாமியார் அடிக்கலாமா உதைக்கலாமா, நான் மாட்டி கிளம்பி போய்ங்கிற. இதுல அட்ரஸ் சொல்லணும், அட்ரஸ் சொல்லு. அவனை கேட்டாலும் வழி சொல்ல மாட்டேங்கிறான். எல்லாரும் பைத்தியக்கார மாதிரி பதில் சொல்றான். இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, இவர்கிட்ட கேட்டு பாப்போம். எப்பா கட்டைய வீட்டு வழி தெரியுமா? தெரியும், அதுக்கு என்னப்பா? நீ நினைச்சு வழி சொல்லுப்பா. அப்போ யாரும் சொல்லலையா? அப்படி எத்தனை பேருக்கிட்டப்பா கட்டையம் வீட்டுக்கு வை கேட்டா? ஏன்பா கேக்குற? 2 மெண்டல் கிட்ட மாட்டீங்கன்னா அதை விட்டு நீ பார்க்க நல்லா ஒரு மாதிரி இருக்கிற. அட்ரஸ் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அட்ரஸ் சொல்லலாம், ஆனா கட்டையம் வந்து என்ன கேட்டா அவனுக்கு என்ன பதில் சொல்லுது? நானு கட்டையும் கூட மட்டும் காட்டு, பதில் நான் சொல்லிக்கிறேன். நீ அட்ரஸ் கேட்ப, நானும் அட்ரஸ் சொல்லுவேன். அப்புறம் நீ கட்டையம் விட்டாண்ட காசு தரணுன்னு போய் சண்டை போடுவேன். அப்புறம் என்ன வந்து அவன் சண்டை போடுவான். அது மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தன் வந்து என்னை கேட்டான். சரின்ட்டு கட்டையம் விடுதானு அட்ரஸ் சொல்லி அமிச்சேன். அவன் போய் என்ன பண்ணான்னு தெரியல, கட்டையம் கத்தி எடுத்துன்னு வந்து வெட்ட மாட்டான். தெரியுமா உனக்கு? ஒரு அட்ரஸ் சொன்னதுக்கே குத்தம் வந்தானா? அப்போ நான் போய் வேலை செஞ்சு அவன் சம்பளத்தை கேட்கும் போது என்ன பண்ணுவான்? இல்லடா, நீங்க உயிரே போனாலும் அவன் வீட்டை பார்க்க விட மாட்டான். போ, நான் சொல்ல கேட்காத போறல்ல. உனக்கு பெருசா ஆப்புக்குதுடியே. நான் வரேன். எப்போ கட்டைய வீடு தேடி தேடி கடுப்பா இருக்குது. இங்க ஒரு ஆயா இருக்குது, பெரிய முஞ்சி. வழி கரெக்டா சொல்லு, கேட்டு பாப்போம். ஆயா, கட்டை வீட்டுக்கு வழி தெரியுமா? கட்டையில போற மாதிரி நாங்க கட்டையும் வீட்டுக்கு வந்து வெளி கேக்குறியா? என்ன திமிரா? ஆயா மூஞ்ச பாவமா வந்துன்னு பஞ்சிட்டல காட்டிக்குது. பஞ்சு டைலாக் இல்ல, பாஞ்சி அடிப்பேன். வாங்கிக்கிறியா? வாங்கிக்கிறியாவா? அல்வா குலாப் ஜாமுன் கொடுக்குற மாதிரி கேக்குற. அடி பாத்து பேசு. பார்த்ததுனால தான்டா பேசுறேன். பார்க்கலனாக்கா அசிங்கமா கை பண்ணா. அரமெண்டல் என்னது அரமெண்ட்ல? நீதான் முழு மெண்ட்லு. வாயில குத்துனா கொலன்னு ரத்தம் வரும். நான் யாரு தெரியுமா? தக்காளி. உனக்கு தெரிஞ்சு நான் என்னடா பண்ண போறேன்? ஓ, நீ அப்படி வழி போறியா? கட்டைய வீட்டுக்கு வழி சொல்லவே மாட்டியா? கட்டையும் வீட்டுக்கு வை காட்டினா இது கட்டையை தூக்கி நான் அடிப்பேன். ஏய் அம்மா, என்னடி வாங்கிட்டு வர சொன்னாங்க? கடலை. என்ன அதுக்கேண்டி சொடலை மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேசுற? முட்டாய்டி, சொம்பு மூஞ்சி. கடலடி. நானா சொம்பு மூஞ்சி, நீ ஜெக்கு மூஞ்சிடி. முட்டாய்டி. எது சொன்னா இது ஒத்துக்காதே. எத்துங்க மூஞ்சி. அம்மா கடல் மிட்டாய் தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. வா நம்ம போலாம். பாப்பா நில்லுங்க. எப்பா நின்னு தானே இருக்கிற, என்ன வேணும்? நம்ம பையன் இவன் கேக்குறான். கட்டே என்ன எம்எல்ஏவா எம்பியா? அவன்
அவன் எம்எல்ஏவும் இல்ல எம்பியும் இல்ல அந்த நாய் வீடு தேடிதான் இம்மா நேரம் அழிச்சுனுக்குறான். வீட்டுல ஒரு வேலை பார்க்கணும். அப்பா தான் ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லிச்சடி, பெயிண்டர் வேலை, அதுக்கு வந்திருப்பாங்க போலடி. பெயிண்ட் அப்ப ஹைட்டு கூட இல்ல, இவன் எப்படி பெயிண்ட் அடிப்பான் வீட்டுக்கு? இப்ப யாரையும் முழுசா வேலை செய்யறா? பிரஷ்யா மட்டும் முச்சா போதும் பெயிண்ட்னு சொல்லி ஊரை சுத்துவாங்க. அம்மா நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசுற? வீடு தெரியுமா தெரியாதா? என்ன தைரியம் இருந்தா எங்களை மிரட்டுவ? வீடு தெரியாது போயா. பாப்பா பாப்பா போப்பா, நானே வீடு தேடி கண்டுபிடிச்சேன். யம்மா யம்மா எம்மாவா? ஏண்டா எப்பவுமே எப்பான்னு கூப்பிட மாட்டீங்களா? ஆம்பளை நான் காட்டில் இருப்பான், வீட்டில் இருக்க மாட்டான். இப்படி பேசுறாரு. சரி எப்பா எப்பா. யோ உனக்கு அறிவு இதா? என்னை பார்த்து அப்பா பண்ணுற? என் பொண்ணை நீ நினச்சா என்ன நினைப்பா? என்ன சந்தேகப்படுங்கிறாயா? குடும்பத்தை பிரிக்கினாக்குற யாரே நீ? அதுவா, என் பேரு தக்காளி, என் சொந்த ஊரு செஞ்சி. செஞ்சி பக்கத்துல கையூர். கையூர்ல வேம்பாட்டா கோயில். ஹே நித்ரா உனக்கு என்னடா வேணும்? யாரை தேடி வந்துக்கிறேன்னு கேட்டால் நம்ம அட்ரஸ் சொல்லிங்கிற. அரை மென்டல் அறிவு கேட்டவனு. அப்படிதான் வலிக்கு. நீ நினைச்சு கட்டிய வீட்டுக்கு வழி சொல்லுவியா? அடா மூதேவியே, என்ன மூளையை கைட்டி மூளில் வச்சுட்டு வந்துட்டியா? என் வீட்டுக்கு வந்து என்கிட்டயே வழி கேட்குற? நீதான் கட்டியா? இதான் உன் வீட்டு கேட்டா? இதான் உன் வீடா? இதான் உன் தெருவா? டேய் பள்ளி முட்டை, என்ன என்னை ஏழை மூட்டு வித்துங்கிற? யார் நீ என்னை பார்க்கறதுக்கு எதுக்கு வந்த? ஃபர்ஸ்ட்லேருந்து இதாண்டா கேட்குறேன். ஏன்டா சாவடிக்கிற காலிங்காட்டியும்? பெயிண்டர்ப்பா. இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு கேட்டேன். யோ குழந்தைங்கிட்ட போய் வழி கேட்டுக்கிற? இவங்க கிட்ட மட்டும் இல்ல, 4 பேர் கிட்ட கேட்டேன். அந்த 4 பேரும் 4 விதமா பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கிட்ட கேட்டேன், அவன் சம்பரமாக ஏறி போய் உயின்றான். இன்னொருத்தன் கிட்ட கேட்டேன், ஃபர்ஸ்ட் சொல்ல நாயும் சொல்லணுன்றான். மூணாவதா ஒருத்தன் கிட்ட கேட்டேன். நிறுத்துறா என்னடா நீ எல்லார்கிட்ட கேட்டதே தப்பு, அதை வந்து என்கிட்ட சொல்ற பாத்தியா? என் பேரை ஏழை விட்டுன்னு வந்துக்கிறியா? உனக்கு வழி தெரியலன்னா நேராக என் வீட்டுக்கு வர வேண்டியதான்றா பெயிண்ட் வலிக்கு. எதுக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்குற? அந்த 4 பேர் தான் மென்டல் செய்வான். அவங்களோட பெரிய மென்டலா இருப்பான் போலியே. டேய் நேற்று வேலைக்கு நீங்க வந்த, சரி போனா போது வேலை கொடுக்கலாம் தான் முதல் என்ன. ஆனால் என் வீட்டு அட்ரஸ் நீ 4 பேர்கிட்ட கேட்டுன்னு வந்த பாரு, அதனால உனக்கு வேலை கிடையாது. போடா. நீ யாரா எனக்கு வேலை கொடுக்குறது? எனக்கு வேலையே தெரியாதுடா, போடா.